நெழிவு நீதி. மலைப்பாம்பு ஆட்சி நடத்திய காட்டு ராஜ்யம் அது. முயலின் வாழ்க்கையை அது உற்று நோக்கியது. பரிதாப மனநிலையில் வார்த்தைகளை வார்த்தது. என்ன வாழ்க்கடா இது! குட்டி போட்டு பரிதாபமா வாழும் இந்த முயல் பூத்துக்குள்ள எல்லாருமே ஈஸியா நுழைஞ்சிடுறாங்க. குட்டு முயலை பிடிச்சு பிடிச்சு சாப்பிட்றாங்க. இது நியாயம் இல்லையே. ஐயோ, இதை தடுத்து நிறுத்த வழி இல்லையா? ஏன் இல்லை இப்படி சுயமா பேசிக்கொண்டு தானாக ஒரு முடிவுக்கு வந்தது? முயலை கூப்பிட்டு சட்டம் ஒன்றை இயற்றியது மலைப்பாம்பு. இதனால் சகலருக்கும் அறிவிப்பது என்னன்னா, இனிமே யாரும் என்னோட அனுமதி இல்லாம முயல் புத்துக்குள்ள நுழையக்கூடாது. அப்படி யாராவது நுழைஞ்சு முயல்களுக்கு பங்கம் விளைவித்தால், முயல் குட்டிகளை விழுங்கிட்டா, பாதிக்கப்பட்ட முயல் உடனே ஓடோடி வந்து என்னிடம் புகார் செய்ய வேண்டும். சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன். இது பாம்பு ராஜாவின் கட்டளை. சட்டம் சாற்றப்பட்டது. சட்டம் இயற்றிய திருப்தியில் உடலை சுருட்டி மடக்கி தூங்க போய்விட்டது பாம்பு. ஒரே ஒரு வாரம்தான் போனது. பாவம் பசி எடுத்து விட்டது பாம்புக்கு. உடனே முயல் புத்து நினைவுக்கு வந்ததும் சரசரன்னு உள்ள புகுந்துருச்சு. 2 குட்டிகளை நல்லா விழுங்கிட்டு ஏப்பம் விட்டபடியே வெளியே வந்தது. விழுங்கிய பிறகுதான் முயலுக்கு தான் இயற்றிய சட்டம் நினைவுக்கு வந்தது. வெகு சுதாரிப்போடு அது யோசிக்க ஆரம்பிச்சது. சாட்டிய சட்டப்படி இந்நேரம் இந்த முயல் என்கிட்ட வந்து புகார் செஞ்சிருக்கணுமே. புகார் செய்யாத முயலை வெளியே கூப்பிட்டு ஏன்னு கேட்டி மிரட்டுச்சு பாம்பு. அதுக்கு முயல் சொன்னது, பாம்பரசரே, சட்ட அமைச்சரும் நீர்தான், நீதிபதியும் நீர்தான், குற்றவாளியும் நீர்தான். நான் எந்த குற்றவாளிக்கு தண்டனை வழங்க எந்த நீதிபதியிட்ட போய் கேட்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. கேட்டதுதான் தாமதம். உடனே கோபம் பாம்பு தலைக்கு ஏற ஒரே பாய்ச்சல். அவ்வளவுதான், அந்த அம்மா முயலையும் கவ்வி விழுங்கிடுச்சு. விழுங்கி செரித்து ஏப்பம் விட்டபடியே அது சொல்லி கொண்டது, சட்டப்படிதான் இந்த முயல் கொல்லப்பட்டுள்ளது. இது மலைப்பாம்பு சாம்ராஜ்யத்திலே அனைத்து நீதி நெறிமுறைகளும் சரியாகவே பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. சாமானியர்கள் சட்டம் இயற்றினால்தான் இதெல்லாம் சரிப்பட்டு வரும். அதுவரை சாமானியத்தில் எதுவும் சரிப்பட்டு வராது. ஏழைகளை பாதுகாக்க இயற்றப்படும் பெரும்பாலான சட்டங்கள் எல்லாம் பணக்காரர்களை பாதுகாத்து கொள்ளவே அமைகிறது. ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்.